போராட்டத்தின் போது விவசாயிகள் மேல போடப்பட்ட வழக்குகளை நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொன்னதை இன்ன வரைக்கும் வாபஸ் வாங்கல. நீர்நிலைகள் உள்ளிட்ட அனைத்து விவசாய இடங்களையும் அரசாங்கம் எந்த விதமான விவசாயிகிட்ட கேட்காம எடுத்துக்கலாம்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு போட்டாங்க. MS சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறாங்க. அவர் பரிந்துரை செய்த எந்த விஷயங்களையும் அவர்கள் அமல்படுத்துவதற்கு தயாராக, ஆனால் அவர் அங்கீகாரம் செய்யறாங்க. இதை எப்படி நீங்க ₹1, ₹2, ₹5 இப்படித்தான் நீங்க ஏற்றி கொடுக்குறீங்களே தவிர அதை கன்ஸ்ட்ரக்டிவா செய்ய மாட்டீங்க. 25 லட்சம் கோடி வங்கி கடன்களை இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கு எல்லா விதமான தலைமை பங்கும் இருக்கிறது, அனுபவமும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் நீங்கள் இடையில் அவரை புறக்கணித்து விட்டு மல்லிகார்ஜுனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிச்சு வந்தால் அவர் தான் பிரதமர், அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஓரம் இருக்கு. நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடைய அறம் இதழின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நடப்பு அரசியல் குறித்து பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 6வது நாளா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடக்குது. 2020 ஒரு முக்கூட்டு ஒரு 3 விதமான வேளாண் சட்டங்களை கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுல அங்க பஞ்சாப்லயே அங்க சீக்கியர்கள் குறிப்பாக முன்னெடுத்து பெரிய போராட்டங்கள் நிகழ்த்தி அந்த சட்டங்கள்லாம் வாபஸ் பெறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பஞ்சாப் எலெக்ஷன்லயும் சில எதிரொலிகள் நடந்தன. ஆனா இப்போ மறுபடியும் அந்த 37 வேளாண் அமைப்புகள் ஒன்று கூடி பஞ்சாப் ஹரியானா அந்த பகுதியில ஒரு பெரிய போராட்டத்தை 6 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருள் எல்லாம் கொண்டு வச்சு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. அந்த போராட்டத்திற்கும் இந்த போராட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த போராட்டம் திடீரென்று ஒரு வெடித்தது? அதாவது அந்த போராட்டம் ஸ்பான்டேனியஸா இருந்தது. அதாவது அந்த 3 வேளாண்மை சட்டங்கள் கொண்டு வந்ததுனால அந்த 3 வேளாண்மை சட்டங்கள் விவசாயிகளை கார்பரேட் கம்பெனியுடைய கொத்தடிமைகளாக மாத்துது. அதனால நீங்க அதை நீங்க நீக்கணும், எங்களை சுதந்திரமாக இயங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடினாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு வருட போராட்டம் நடந்து 700 விவசாயிகளை களத்திலே பலி கொடுத்து மிக உறுதியான ஒரு போராட்டத்துக்கு பிற்பாடு மத்திய அரசு இறங்கி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நீங்க நீங்க உங்க களத்துக்கு போங்க, விவசாய களத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களே தவிர அது சட்டத்தை மறைமுகமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படின்றது அவங்க களத்துல ஒர்க் பண்ணும்போது தெரிய வருது. ஒண்ணு. ரெண்டாவதாக அந்த போராட்டத்தின் போது விவசாயிகள் மேல போடப்பட்ட வழக்குகளை நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொன்னதை இன்ன வரைக்கும் வாபஸ் வாங்கல. 2. அடுத்ததாக லக்கிம்பேரியில விவசாயிகளை காரியத்தை கொண்டவர்களை இன்னும் தண்டிக்கவில்லை. அடுத்ததாக இப்போ இதெல்லாமே விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு எது மிக மிக ஆதாரமோ அந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற சட்டம் ஒன்று காங்கிரஸ் பீரியட்ல விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை பிஜேபி உடனே மாத்துறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான், பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து அனுமதித்தால் மட்டும்தான் நீங்க அந்த நிலத்தை எடுக்க முடியும். அவங்க வேண்டாம் ஐயா, எங்க கிராமத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு வேண்டிக் கொண்டார்கள் என்றால் விட்டுவிட வேண்டும். இரண்டாவதாக மார்க்கெட் வேல்யூ உள்ளவன்னா அந்த மார்க்கெட் வேல்யூக்கு மேல ஒரு கணக்கு வச்சு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்க கொடுக்கணும், அந்த டிமாண்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க காலங்காலமாக அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க, காலங்காலமாக அதை கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழ போறாங்க. அது நீங்க படிக்கும்போது அந்த அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை மட்டும் பார்க்காம மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கூட்டியும் கொடுக்கணும் அப்படின்றது அந்த சட்டம். இது எல்லாத்தையுமே இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு
நிறுவனங்கள் கேட்டால் உடனே அதை எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது இந்த மாதிரியான சிக்கல்களே தேவையில்லைன்றதை இது பண்ணாங்க. அதையே தான் தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டு இங்கே நீர் வேளாண்மை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் உள்ளிட்ட அனைத்து விவசாய இடங்களையும் வந்து அரசாங்கம் எந்த விதமான விவசாயிகிட்ட கேட்காம எடுத்துக்கலாம்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு போட்டாங்க. அது எதிர்த்து போராட்டம் பண்ண மேல்மா விவசாயிகளையும் வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மத்திய அரசுடைய திட்டம் தான் இன்னைக்கு வந்து திமுக அரசு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து விவசாயிகளுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா பார்க்கிறேன். அது வந்து பரவலாக பேசப்படலை. வந்து பரவலாக பெறப்பட்டதாக அவர்கள் பாராளுமன்றத்திலேயே இப்படி ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அதன் பிறகு இப்ப மறுபடியும் இந்த மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள். இதை ஒரு மிகப்பெரிய இப்போ ராமர் கோயில் போன்ற ஒரு விஷயங்களை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய மக்கள் தொகை அங்க வந்து போராட்டத்திற்கு முன்னெடுக்கிறது கணிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மத்திய அரசு? இல்ல, எது கொண்டாட்டம்? விவசாயிகளுக்கு எது கொண்டாட்டமா இருக்கும்? அவங்களுடைய தொழிலை அவர்கள் சுதந்திரமாக செய்ய விடுவதுதான் ஒரு கொண்டாட்டம். அவங்களுக்கு எது அறுவடையோ அதுதான் நாளோ அதுதான் கொண்டாட்டம். அப்ப அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டது மத்திய அரசு. விவசாயிகளுக்கு எது மகிழ்ச்சி தரும், எது நன்மை தரும், எதை வேண்டுகிறார்கள், எதற்காக தவிக்கிறார்கள்ன்றத வந்து கணக்கில் எடுத்துக்கல. நீங்க வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2014 கொடுத்த வாக்குறுதின்றது வந்து எம்.எஸ். சுவாமிநாதனுடைய கமிட்டி அறிக்கையின்படி ஒரு விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு உற்பத்தி விலை இதை ஒரு உற்பத்தி பொருளை செய்வதற்கு 100 ரூபாய் ஆகிறது என்றால் ஒரு புத்தகத்தினுடைய உற்பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. பதிப்பகத்துறையில் ஒரு புத்தகத்தினுடைய உற்பத்தி செலவு 35 ரூபாய் என்றால் அதை 105 ரூபாய்க்கு விலைக்கு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விற்பனை பண்றவங்க ஒரு 35% வாங்கிடுறான். புரியுதுங்களா? அப்ப அந்த புத்தக பதிப்பாளர் வந்து அவருக்கு ஒரு 35% எதிர்பார்க்கிறார். அதுல வந்து ஒரு 10% எழுதுறவருக்கு கொடுக்குறாரு. அப்ப ஒரு பொருளினுடைய உற்பத்தியை காட்டிலும் பொதுவாக இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி வந்து 50 அல்லது 70% வந்து லாபம் வைத்து விற்பதுன்றது நடைமுறையில் இருக்கு. அப்பதான் வந்து அந்த உற்பத்தி பண்றவங்க வந்து வாழ முடியும். அப்ப இது விவசாயிகளுக்கு வந்து நிரந்தரம் இல்லாது. எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும், என்ன எதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் 10 வருஷமா நான் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா இப்படித்தான் நீங்க வந்து ஏற்றி கொடுக்குறீங்களே தவிர அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏமாத்திக்கிட்டே வருங்க. அதனுடைய பொறுக்க முடியாம தான் இவன் வந்து களத்துல போய் வச்சிருக்காங்க. எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறாங்க. அவர் பரிந்துரை செய்த எந்த விஷயங்களையும் அவர்கள் வந்து அமல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அவர் அங்கீகாரம் செய்யறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் அங்கீகாரம் செய்வதற்கான காரணம் வேறு. ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காகவும் இந்தியாவை கூறு போட்டு விற்றார். இந்தியாவுடைய பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் தூக்கி வெளிநாட்டுக்கு கொடுத்தார். இந்தியாவுடைய பாரம்பரிய விவசாயத்தை அழித்து வெளிநாட்டிலிருந்து ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தருவித்து இந்திய விவசாயத்தை நச்சாக மாற்றினார். இந்தியாவினுடைய விளைநிலங்களில் 1/3 பகுதியை மலடாக மாற்றிவிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் டன்களுக்கு ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதன் மூலமாக பல 1000 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம்முடைய அரசு கொடுக்க வேண்டிய கட்டாயம், விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதுல வந்து ஆட்சியாளர்களும் பலனடைகிறார்கள், வெளிநாட்டு நிறுவனங்களும் பலனடைகிறார்கள். இதற்கு நன்றியாக இப்ப இந்த மாதிரி ஒரு பஞ்சாப் மாதிரியான, ஹரியானா மாதிரியான குறிப்பாக சீக்கிய சமுதாயங்கள் மட்டும்தான் இந்த விவசாயிகள், வேளாண் சட்டங்கள், விவசாயிகளுக்கானது வந்து மிகப்பெரிய அளவு வெகுண்டு அவர்கள் செய்வது போன்ற ஒரு தோற்றம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 கன்னி வெடிகளை வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு. நேற்று இரவு கூட, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் 17/2/2024, நேற்று இரவு கூட அவர்கள் மீது வந்து கன்னி வெடிகள் வீசுவதற்கும் தடியடிகள் நடப்பதற்கும் இத ஒரு பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? சீக்கியர்கள் மட்டும்தான் முன்னெடுக்கிறாங்களா? இது வேறு இந்தியா முழுவதும் பரவாமல் தடுக்கப்படுகிறதா? இல்லைங்க, அதாவது பொதுவாகவே இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தையும் சீக்கியர்கள் தான் முன்னெடுத்தாங்க. அவங்களுடைய தியாகம் தான் அளப்பரிய தியாகமாக இருந்தது. இது வந்து வரலாறு நெடுகிலும் இந்தியாவில் வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு இனமாக அவர்கள் இருக்கிறார்கள், வீரம் செறிந்த இனமாக இருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது. அந்த அடிப்படையில்
5 நதிகள் பாயக்கூடிய இடம் தான் பஞ்சாப். விவசாயம் செழித்தோங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், விவசாயத்தை பெருமளவு நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆகவே விவசாயிகள் அந்த விவசாயத்தை கண்ணும் கருத்துமாகவும் உயிருக்குயிராகவும் நேசிக்கிறார்கள். அவர்கள் போராட்ட மனநிலையில் ஊறி திளைத்தவர்கள். எனவே அவர்கள் போராட்டத்தை லீட் பண்ணுகிறார்கள். அதே சமயம் இந்தியா முழுவதிலும் இருந்து இதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்தும் கணிசமானவர்கள் போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளும் அவர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் கணிசமாக நேற்றைய தினம் இதற்கு ஆதரவான போராட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் நடந்தது. அதனால இது அவங்க களத்துல அதிகமா இருக்கிற காரணத்தினால இது அவங்களுக்கான போராட்டம்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. பிஜேபி அரசுக்கு இந்த போராட்டம் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாக, அதாவது இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அவர்கள் செய்த அணுகுமுறை இருக்கிறது அல்லவா, ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து படையெடுத்து வர்ற மாதிரி விவசாயிகள் அவன் சொந்த நாட்டுக்குள்ள அவன் தலைநகரத்துக்கு அவன் வர்றான். வரக்கூடாது, அவன் இந்த மண்ணில் பிறந்தவன் தானே, இந்த மண் அவனுக்கு இல்லாத உரிமையா, நீ எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இரும்பு தடுப்புகளை வைக்கிறீங்க சாலையில. நீங்க சிபிஎஸ்இ எக்ஸாம் நடக்குது, தேர்வுகளை தொந்தரவு பண்றீங்க, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யறீங்க, இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் ரோட்ல வர்றதுலயும் எக்ஸாம் ஆகலையா போய் பேப்பர் கொடுங்கறியா, என்னங்க பேசுறீங்க? அதை நீங்க பாட்டு நடத்திட்டு போங்க. அவன் எக்ஸாம் ஹால்குள்ள கலகம் பண்ண வேணாம் சொல்றான். அவன் ரோட்ல வர்றதுக்கு நீங்க ஆணியை குத்தி வைக்கிறீங்களா? அந்த எக்ஸாம் போற பிள்ளைங்களும் அந்த வழியா போக முடியாது தானே. ஆனா இவங்க மெட்ரோ ட்ரெயினை மட்டும் யூஸ் பண்ணுங்க, நீங்க ரோட்ல வராதீங்கன்னு டெல்லி போலீஸ் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க சிபிஎஸ்இ எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்ணிருக்கணும், விவசாயிகளுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்க போராட்டம் பண்ணுங்க. ஜனநாயகத்தில் போராடுவதற்கான உரிமை இருக்கத்தானே செய்யுது. அவர்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல நீங்க முறையா போராடுங்க, இன்னென்ன இடங்களுக்கு வராதிங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாமே. நீங்க டெல்லிக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு நீங்க பண்றீங்க, அது ரொம்ப தப்பு இல்லை. அது எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல பெரிய பெரிய குடியை வெட்டி வச்சாங்க, கண்ணி வடிகளை வச்சாங்க, ஏன்னா அது இல்லாம கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க, ரப்பர் குண்டுகளால அவங்க சுட்டாங்க. இது என்ன இது விவசாயிகளை அணுகக்கூடிய முறையா? ரொம்ப ஒரு முன்னுதாரணம். இன்னொரு ஒரு மிக முக்கியமாக நடந்திருக்கிற ஒரு செய்தி, இந்த எலக்ட்ரல் பாண்ட் அதை தடை செய்திருக்காங்க 2017. இதற்கு முன்னால கார்பரேட் கம்பெனி அவங்களுடைய லாபத்தில் 7.5% மட்டும்தான் வழங்க வேண்டும் என்று இருந்தது. பிஜேபி அரசு அதை கொடுப்பது யாருன்னு சொல்லி ஒரு ரகசியப்படுத்தி பல்வேறு சட்டங்களை அவங்க மாற்றி அமைத்து அது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அது அரசியல் சாசன சட்டம் 19(1)க்கு எதிராக இருப்பதாகவும், தனி மனித உரிமையிலிருந்து ஆரம்பிச்சு அது வருமான வரி சட்டம் எல்லாத்தையும் அது விதிமீறலாக இருக்குதுன்னு சொல்லி அதை ரத்து செய்ததோடு ஏற்கனவே அங்கு வசூல் செய்திருக்கிற அந்த எலக்ட்ரல் பாண்டை டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது பிஜேபிக்கு பெரிய அளவுல பணம் குவிந்திருக்கிறத நீங்க நம்ம 2 நாளா பாக்குறோம். இது எந்த அளவுக்கு பிஜேபிக்கும் ஒரு அரசுக்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய நிர்வாகத்திறனை எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கு? அதாவது தேர்தல் பத்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டு வந்த போதே நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய அறநிலையத்துல அதுக்கு எதிராக எழுதிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெருமுதலாளிகள் தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் சக்தி ஆட்சியில உட்காரணுன்றதுல கண்ணுங்கருக்கமா இருப்பாங்க. அதனால அவங்க எந்த ஒரு ஆட்சியுமே சில குறிப்பிட்ட பெருமுதலாளிகளுடைய பின்னணியில இருந்து தான் இயங்குது. அதுதான் நடைமுறையில யதார்த்தம். காங்கிரஸுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். இந்தியாவை மறைமுகமாக ஆட்சி செய்வது பெருமுதலாளிகள் தான், வியாபாரிகள் தான். அப்ப அது தெரிஞ்சாலும் கூட அது கூட நீங்க ஏன்டா ரகசியம் பண்றீங்க? நான் என்னாவது கொடுத்தாரு, நான் வாங்கினேன், அவருக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு போயேன். அவர் கொடுப்பாரு, அதை யாரும் நீங்க கேட்கக்கூடாது. நாங்க ரகசியமா வாங்குவோம், அதுக்கு அரசாங்கத்துடைய பேங்கே பயன்படுத்துவோம். ஏன்னா எங்களுடைய ஏஜென்ட்டுகளாக, கட்சி ஏஜென்ட்டுகளாக வங்கி அதிகாரிகளை பயன்படுத்துவோம், வங்கியே எங்களுக்கு வாங்கி தரக்கூடிய ஏஜென்ட்டுகளாக மாற்றுவோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி. அந்த அந்த தரவுலையா ஒரு எலக்ட்ரல் பாண்டை நான் போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன், வாங்கி எந்த கட்சிக்கும் கொடுக்காம போயிட்டேன்னா அந்த பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா,
15 நாளைக்குள்ள நான் யாருக்கும் கொடுக்கலைன்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு போயிடும். அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு போனாலும் கூட இந்நாடு கொடுக்கல, வந்து சேர்ந்தது இவ்வளவு பணம் வந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்குன்றதையாவது வெளிப்படுத்துறாங்களா? அதையும் செய்ய மாட்டாங்களே. பிரைம் மினிஸ்டர் அதுவும் கிடையாது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி தாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவு வந்து சேர்ந்தது, அதை கொண்டு என்ன செய்யறோம் அப்படின்னு எதையுமே வெளிப்படையாக இல்லாமல் திருநங்கையில சாவி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தது என்ன, எல்லா சட்டவிரோத செயல்களையும் சட்டப்பூர்வமாக ஆக்குவதுதான் எங்களுடைய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அதனுடைய முதன்மையான எடுத்துக்காட்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் தான். அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் காலதாமதமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க 6500 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6500 கோடின்றது வந்து ஒரு பெரிய தொகை அல்ல. தொகை அல்ல. அதானி வந்து அதை விட பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் பிஜேபிக்கு செஞ்சு கொடுக்கிறாரு. பிஜேபி அதை விட பெரிய பெரிய எங்க 25 லட்சம் கோடி வங்கி கடன்களை இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. 25 லட்சம் கோடி. ஆனால் அவங்களுக்கு வந்தது வெறும் 6500 கோடி தேர்தல் பத்திரம். அது கூட சூப்பர் தான் சார். ஏன்னா அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் பரவாயில்ல நீங்கள் சொல்லிக்கோங்கன்ட்டு அதை எதிர்கொள்றாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த மற்ற கட்சிகள் இப்ப இதுல பல கட்சிகள் வந்து இதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தாலும் இந்த நடைமுறை சாத்தியங்கள் இது வந்து தேர்தல் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? வாக்கு வங்கிகள் அல்லது தேர்தல் அமைப்புகளை வந்து இன்னும் சீர்திருத்த வேண்டிய கட்டாயம், இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும் சார். ஒரு டெமோக்ரஸின்றது வந்து வலுவாக இருக்க வேண்டும் என்றால் வெளிப்படைத்தன்மை என்பது அவசியம். ஒரு அக்கௌண்டபிலிட்டின்றது வேணும். ஒரு தலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன, நான் இன்னதை செய்கிறேன், இந்த காரணத்துக்காக செய்கிறேன், இப்படி வருது வருமானம், இப்படி போகுது வருமானம், இதை சொல்லுங்க ஐயா. அதுக்கு தானே அவங்களை ஆட்சியில் வச்சிருக்கிறோம். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்க வேண்டியதுக்கு? இது ஒரு எளிமையான விஷயம். இதுதான் காலங்காலமாக மக்கள் எதிர்பார்க்கறது. நீங்க அதை சொல்லாட்டி உங்க மேலே சந்தேகம் வருது. கமுக்கமா இருக்காங்க, கள்ளத்தனமா இருக்காங்க, என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? இதே போல பிஜேபி அரசு இந்த தேர்தல் பத்திரங்களால் அவர்கள் பயனடைந்திருப்பது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து எதிர்கட்சிகளை ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இடி ஐடி எல்லாம் எங்களுக்கு எகென்ஸ்டா பயன்படுத்துறாங்கன்னு. இந்த தேர்தல் காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய 4 மிக முக்கியமான அவங்களுடைய கணக்கை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஐடி மூலியமா 4 மிக முக்கியமான அவங்களுடைய வங்கி கணக்கை அவர்கள் வந்து முடக்கியதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அவர் அஜய் மக்கான் வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியல. எலெக்ஷன் வர டைம்ல நீங்க கரெக்டா பிளான் பண்ணி ஒரு 45 நாள் நாங்க ஐடி வந்து தாமதமா பண்ணிருக்கிறோம், அது இதுக்கான நேரமா அப்படின்னு அவங்க கேக்குறது. காங்கிரஸ் கட்சி இதை வந்து அரசியலாக்குகிறதா அல்லது பிஜேபி இதை வந்து ஒரு ஏதேனும் வகையில இது உள் அரசியல் இருக்கிறதா? இப்ப அந்த கணக்கு ஒப்படைக்கிறதுல அவங்க தாமதம் செலுத்திய ஆண்டு எது? 2018-19. 2018-19 செய்த தவறுக்கு நீங்க ஏன் 2024 தண்டிக்கிறீங்க? அந்த ஆண்டே தண்டிக்கணும். அதான முறை. 45 நாள் டிலே பண்ணிருக்காங்க அவங்க. நீங்க 5 வருடங்கள் டிலே பண்ணிருக்கீங்க அதை தண்டிக்கிறதுக்கு. யார் பெரிய தப்பு பண்ணது? அப்ப இந்த 5 ஆண்டுகள் நீங்க வந்து காத்திருந்தது என்னங்க அர்த்தம்? அடுத்த தேர்தல் வரும்போது இந்த விஷயத்தை தூக்கலாம். அவனை ஒரே மிதிச்சு அவன் வங்கி கணக்கில் யாரும் அவனுக்கு பணம் போட விடாம பண்ணிடுவோம், தேர்தல் நடவடிக்கையிலே முடக்கிடுவோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? 5 வருடத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணாங்க. உடனடியாக நீங்க வந்து அதை கேட்க வேண்டியதானே? சரி, என்ன தப்பு பண்ணாங்க? தப்புன்றது வந்து 45 நாட்கள் தாமதம். அந்த 45 நாட்களுக்கு ஒரு ஃபைனை போடுங்க. ஃபைனை போட்டு உடனே கலெக்ட் பண்ணுங்க. அதுதான் நீங்க செஞ்சிருக்கணும். அதே இவ்வளவு நாள் நீங்க செய்ய விட்டுருக்கிறது மட்டும் இல்ல, இப்ப கேட்கறது 210 கோடி. அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறதே 105 கோடி தான். அத்தனை அக்கௌண்ட்டையும் சேர்த்தாலுங்க. ஆனா நீங்க அவங்ககிட்ட அபராதம் போடுறதுல 210 கோடி. என்ன இது? இது என்ன இது? இந்த அபராத தொகைன்றது வந்து யார் நிர்ணயிக்கிறது? ஒரு கணக்கு வழக்கு தாமதமாக வருமான வரித்துறைக்கு செலுத்தும் போது அதற்கான ஃபைன்ன்றது வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அந்த ஃபைனை உடனடியாக வாங்கலாம்.
வாங்காட்டி அடுத்த வருடமே அந்த கணக்கு அடுத்த ஆண்டு சமர்ப்பிக்கும் போது போன ஆண்டு நீங்க வந்து அந்த வருமான வரி கணக்கு கட்டாமல் இருக்கீங்கிற சேர்த்து ஃபைனை போட்டு சேர்த்து கலெக்ட் பண்ணலாம். 5 வருஷமா எதையும் செய்யாம காத்திருந்து அடுத்த தேர்தல் வரும்போது அப்படி சட்டுன்னு ஒரு கொக்கி போட்டு இப்படி இழுக்கிறீங்க பாருங்க, அது என்ன அது? அப்ப இதுல வந்து உங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குதாங்க. இது மாதிரி அவங்க ஒரு வலுவான கூட்டணியை, இந்தியா கூட்டணி என்கின்ற அமைப்பை உருவாக்குறதுக்கு முன்னெடுத்த நிதிஷ்குமார ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு வகையில தூக்கிட்டாங்க. தொடர்ந்து நீங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒண்ணு அவர்கள் இயற்கையாக அப்படியே நழுவி அவங்க பக்கம் வந்துடுறாங்க, இல்லையா அப்படியே விலகி நிக்கிறாங்க. இப்ப கெஜ்ரிவால் உட்பட அங்க நம்ம பரூக் அப்துல்லா இதுல காஷ்மீர்ல இது மாதிரி தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகளை பல்வேறு யூகங்கள் வழியாக எல்லா மாநிலங்களையும் தங்கள் ஆளான மாநிலங்கள்ல ஏதேனும் ஒரு வகையில மேற்கு வங்கத்தில் அரசியலில் ஈடுபடாம அல்லது விலகி நிறுத்தல் அல்லது இந்த பக்கம் வந்து சேர்க்க இந்த மாதிரி அமைப்பு இது வந்து 370 சீட்டு நாங்க வந்துருவோம்னு கம்பீரமா சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல வந்து நம்ம வந்து பிஜேபி வந்து குறை சொல்றோம், இவங்க வந்து நிதிஷ்குமாரை உருவிட்டாங்க அப்படின்னு குறை சொல்றோம், அவரை போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து அந்த மாதிரி செய்வாங்க, அது வந்து செய்யக்கூடிய கட்சி அரசியல், அது அதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே சமயம் வந்து நம்ம உண்மையிலே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அரவணைக்கின்ற தன்மை இல்லை, ஒன்றுபடுத்தக்கூடிய தன்மை இல்லை, அந்த தலைமை பண்பு இல்லாமல் இருக்கின்றதை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். ஏன்னா இப்படி ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக வேண்டும் என்று விதை போட்டவர் நிதிஷ்குமார், எல்லோரையும் ஒருங்கிணைத்தவர் நிதிஷ்குமார், அதற்காக பாடுபட்டவர். அவருக்கு எல்லா விதமான தலைமை பண்பும் இருக்கிறது, அனுபவமும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் நீங்கள் இடையில் அவரை புறக்கணித்து விட்டு மல்லிகார்ஜுனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிச்சு வந்தால் அவர் தான் பிரதமர், அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி நீங்கள் அவரை ஓரம் கட்டினீங்க. அப்போ இது வந்து அங்கனால ஒரே ஒரு பிஜேபியை சமாளிக்கலாம், இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள ஒவ்வொருத்தருமே பிஜேபி மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு அவர் ஃபீல் பண்ணிட்டார். அதனால இப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வர்ற மாதிரி வந்து நடந்திருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். நிதிஷ்குமாரை வந்து விட்டுருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டாளிகளை கூடுதலாக சேர்ப்பதில் தான் உங்களுக்கு வெற்றியை தவிர இருப்பவர்களை இழப்பது கூட இல்லை. காங்கிரஸ் தலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அந்த கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறான், முக்கியமான தலைவர்கள்லாம் போய்கிட்டே இருக்கிறான். எல்லா மாநிலங்கள்லையும் இது வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது அந்த தலைமைக்கு வந்து ஒரு திறமை இல்லை, தன்னுடைய உறுப்பினர்களை தன்னுடைய தளபதிகளை தக்க வைத்துக் கொள்வதில், அவர்களை வந்து வழிநடத்துவதில் ஒரு தன்மை இல்லை, ஒரு ஆளுமை பண்பு இல்லை அப்படின்றத உணர முடியுது. முக்கியமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து படுதூக்கம் தூங்கி கொண்டிருக்கிறது. பிரம்மாண்டமாக புரட்டை விட்டு காலை நீட்டி அகட்டி தூங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை ஜெகஜோதியாக தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து கொண்டு தீவிரமாக பிஜேபியை வளர்த்து கொண்டிருக்கிறார். அழகிரி மாதம் ஒரு முறை சத்தியமூர்த்தி பவன் வந்து எப்படி இருக்கீங்க, தப்பா ஒரு காப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு காப்பி குடிச்சிட்டு அரட்டை அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்படி இருந்தா, இப்படி இருப்பவரே ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக தலைவராக நீடிப்பார் என்றால் அந்த கட்சி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் இப்போது மிக சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் 3 எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு தாவறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். காங்கிரஸ்ல இருக்கதே ரொம்ப சொற்ப அளவுல தான் இருக்காங்க. இது வந்து மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயம். காங்கிரசின் கோட்டையாக இருந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இன்னைக்கு வந்து பிஜேபி வசம் போய்விட்டது. அப்படி போனதுக்கு காரணம் காங்கிரஸிலிருந்து அங்கு தாவிய ஒரு பெரும் கூட்டம் தான். அதற்கு காரணமாக அமைந்தது காங்கிரஸ் தலைமை தான். அங்க இருக்கக்கூடிய நல்ல ஒரு கேப்பபிலிட்டி உள்ள லீடர்களை எல்லாம் தொடர்ச்சியாக வந்து புறக்கணித்து தகுதியற்றவர்களை வந்து வளர்த்து இந்த காரியத்தை தொடர்ச்சியாக அவங்க எல்லா மாநிலங்களையும் பண்றாங்க. தகுதியற்றவர்களை தலைமைக்கு கொண்டு வருவதும் தகுதியானவர்களை புறக்கணிப்பதும் தொடர்ச்சியாக காங்கிரஸில் அரங்கேறி கொண்டிருப்பதால் அந்த கட்சி நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது. நன்றிங்க, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் நடப்பு நிகழ்வுகளை குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.